ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். சனியோட பவர்ஃபுல் காயத்ரி. இந்த காயத்ரியை டெய்லி நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா, சனி பயிற்சி காலத்தில் மாத்திரம் கிடையாது, மற்ற காலத்துலையும் டெய்லி இதை சொல்லிட்டு நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வீட்டுக்கு நல்லபடியாக நம்ம சேஃபாக வரலாம். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான காயத்ரி இது. நமஸ்கார நேயர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி 2025 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வருகிற 29 மார்ச் 2025 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரவு 9:44 மணிக்கு குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சியாக போறார். அதாவது கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சியாகிறார். மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு நன்மை தீமைகளை சனியும் இந்த பதிவுல நம்ம எப்படி கொடுக்க போறாருங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குரு இருக்கக்கூடிய வீட்டுக்கு சனி பகவான் உள்ள வர்றார். அப்படிங்கும் போது அந்த குரு எவ்வளவு நன்மைகள் இந்த 12 ராசிக்கு கொடுக்க போறாரோ அந்த நன்மைகளை சனீஸ்வர பகவானாலும் கொடுக்க முடியும். அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2025 இந்த சனி பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசி நம்ம கேட்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த வீட்டோட ஆட்சி நாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன், யோகாதிபதி, திருமணக்காரகன், யோகக்காரகன், கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், அவரோட இருக்கக்கூடிய இடம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசி நேயர்கள் எப்படி இந்த சனி பயிற்சி 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய சாதகமான காலகட்டமா அமைய போறதோ, அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த 2025 சனி பயிற்சிங்கிறது மிகப்பெரிய சாதகமான காலகட்டம். நிச்சயமா ஆணித்தனமா சொல்றேன். நிச்சயமா நீங்க எழுதி வச்சுங்க. மே 2025 அந்த இடத்துல இருந்து, அதாவது மே 2025 மே 2026 அந்த ஒரு வருட காலகட்டமும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம். உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா, சார் எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னு. நான் அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். என்னன்னா 10 - 12 கோடி பேர் இருப்பாங்க துலாம் ராசி நேயர்களா. இவ்வளோ பேருக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு சாத்தியம் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரே நட்சத்திரம் ஒரே பாதத்துல இருக்க மாட்டாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள டிராவல் ஆகக்கூடிய அந்த நட்சத்திர பாதங்கள் இந்த வித்தியாசங்கள் மாறுபடும். அதுக்கு உண்டான பலனும் மாறுபடும். அது தவிர எந்த ஒரு பதிவா இருந்தாலும், ஜோதிட சம்பந்தமான பதிவா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஜோசியத்துல நம்ம மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உன்னோட சுயஜாதகத்துல கட்டங்கள்ல அந்த கிரகங்களோட தன்மை எப்படி இருக்குன்னு மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீ என்ன தசா புக்தியில இருக்க, உன்னோட ஜாதகத்துல குரு என்ன நிலைமையில இருக்கார், சுக்கிரன் என்ன நிலைமையில இருக்கார், புதன் என்ன நிலைமையில இருக்கார், சந்திரன் என்ன நிலைமையில இருக்கார், சனி என்ன நிலைமையில இருக்கார், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பெயர்ச்சிங்கிறது 100% எப்படி இருக்குன்னு துல்லியமா நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த பொதுவான பலன்கிறது நிறைய பேருக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா சொல்றேன். ஏன்னா துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரிமார்க்கபிளான காலகட்டம். எழுதி வேணா வச்சுங்க. உங்களோட கடன் பிரச்சனை தீரும். மெயினா, சார் கஷ்டப்பட்டு வாங்கின நகை சார் அடமானத்துல இருக்கு சார், வட்டி கட்டி என் லைஃப் போயிடும் போல இருக்கு சார், இன்னும் அசலே கட்ட ஆரம்பிக்கல சார், தெரியாதனமா வீடு வாங்கிட்டேன் சார், இஎம்ஐ போயிட்டு இருக்கு சார், சார் நிலம் வாங்கிட்டேன் சார், ஒரு லேண்டு வாங்கிட்டேன் சார், ஒரு வில்லா வாங்கிட்டேன் சார், அதுக்கு நான் கட்டி கட்டி எனக்கு லைஃபே முடிஞ்சிடும் போல இருக்கு சார், எனக்கு வர வேண்டிய பணம் வெளியிலேருந்து வரணும் சார், பிஎஃப் வரணும் சார், கிராஜுவிட்டி வரணும், எனக்கு கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பென்ஷன் சரியா வர மாட்டேங்குது சார், இப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நிச்சயமா இந்த மே 2025 ஜூன் 2026 இந்த காலகட்டத்துல நீங்க வேணா பாருங்க. சார் கனவா நினைவான்னு தெரியல சார், எனக்கு அவ்வளோ கிடைச்சிருக்கு சார் நீங்க நினைப்பீங்க.
உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்ல? கடன் சுமை குறைஞ்சாலே உங்களோட மனபாரம் நீங்கிடும். மனசு லைட் ஆனா உங்களோட லைஃப் நல்லபடி ஆயிடும். அதுதான் உண்மை. அதனாலதான் ஜாதகத்துல சந்திரனை மெயினா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் உன்னுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கார் அப்படின்னா உன் மைண்ட் லெவல் நல்லா இருக்கும், மைண்ட் செட்டப் கரெக்டா இருக்கும். ஒருத்தரோட மைண்ட் கரெக்டா இருந்ததுனாலே அவனோட செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும். இங்கதான் விஷயமே. ஒருத்தனோட ஜாதகத்துல சந்திரன் ராசி நவாம்சத்துல வலுவா இருக்காருன்னா எழுதி வேணா நான் சொல்றேங்க, அவன் மனநிலையை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க என்ன கரடியா கத்துங்க, அவன் காதுல எல்லாத்தையும் கேட்டுப்பான். கேட்டுட்டு அவன் மனசுல என்ன நினைக்குதோ அதை தான் செய்வான். காரணம் ஏன் அப்படின்னா, அந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் அவனோட ஒரு ஜாதகத்துல ஸ்ட்ராங். அதுவே மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் உன் ஜாதகத்துல வீக்கா இருக்கான்னு வச்சுக்கேன், நீ அவுட்டு. காரணம் ஏன் அப்படின்னா, உன்னை யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணுவான். நான் சொன்னாலும் கேட்பேன், உங்க வீட்டுல சொன்னாலும் கேட்பேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் கேட்பேன், யார் சொன்னாலும் கேட்பேன். உன் மனநிலை ஒரு சமமா இருக்காது. அதனால்தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களோட கடன் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். சார் எப்படி சார் கடன் தீரும், யாராவது நமக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? கிடையாது. அதுக்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளா சேலரி இன்கிரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்தியோக உயர்வு, ப்ரமோஷன், வருமான உயர்வு எல்லாமே உண்டு. கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் யாரா இருந்தாலும் சரி, எழுதி வச்சுங்க, நீங்க அப்ளை பண்ண ப்ரமோஷன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும், இடம் மாற்றம் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். மெயினா பொருளாதார பிரச்சனை எல்லாமே தீருங்க. இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடன் தீரும். வேற நீ கொஞ்சம் நகை வாங்குவ, பர்னிச்சரை வாங்குவ, வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் வாங்குவ, எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். அதே போல் பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சின்ன சின்ன பிசினஸ் பண்றோம், மெயினா பாத்தீங்கன்னா இந்த கேட்டரிங் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கவங்க, சமையல் துறையில இருக்கிறவங்க, சமையல் சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, சின்ன சின்ன கடை மெஸ் வச்சிருக்கிறவங்க, அதுக்கு மாவு சப்ளை பண்றவங்க, அதுக்கு பொருள் செய்யக்கூடிய மளிகை வியாபாரிகள் எல்லாருக்குமே இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த 2025 இந்த காலகட்டம், இந்த சனி பயிற்சி காலகட்டம்ங்கிறது ரொம்ப நல்ல காலகட்டம். கரெக்டா செயல்பாடு பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்கிறது உங்களுக்கு கை மேல கிடைக்கும். அது மாதிரி இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், சார் நான் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன் சார், இல்ல சார் நான் ஒரு ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் விற்கிற கடை வச்சிருக்கேன் சார், எனக்கு எப்படி சார் இருக்கும்? நிச்சயமா எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் கடை வச்சிருக்கவங்க, உதிரி பாகங்கள் தயாரிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே, அதை தவிர எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லா நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சார் பர்சன்டேஜ் வயசா கொடுக்கணும்னு பார்த்தோம்னு வச்சோங்கன்னா, ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 95% சாதகம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 90% சாதகமான இந்த சனி பயிற்சி காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஆனா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க சுய ஜாதகத்தை டெஃபினட்டா நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கணும். உங்க சுய ஜாதகத்துல சனீஸ்வரன் பகவான் எந்த கட்டத்துல எந்த பொசிஷன்ல இருக்கார். சப்போஸ் சனி உங்க ஜாதகத்துல பகைஸ்தானத்துல போயிட்டாலோ நீச்சஸ்தானத்துல போயிட்டாலோ பிரச்சனை. சனி உச்சத்துல இருக்கார், ஆட்சி ஸ்தானத்துல இருக்கார், நல்ல விஷயம். சனி பகைஸ்தானத்துல இருக்கார் சார், சனி நீச்சத்துல இருக்கார் சார் அப்படின்னா நீங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள் ஜோசியத்தை முறையா கேட்டு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. நிச்சயமா இந்த காலகட்டத்துல நீங்க அடகு வச்ச நகையை மீட்டுருவீங்க, புதுசா நகை வாங்குவீங்க. அதை தவிர உங்களுக்கு உத்தியோக வருமான மாற்றம், பர்னிச்சர் வாங்குவீங்க, வீட்டுக்கு உண்டான சாதன பொருட்கள் வாங்குவீங்க, ஆபரண பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், கன்னி ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்கள் எல்லாருக்குமே அந்த திருமண யோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் திருமணம் நல்லபடியா கைகூடி வந்துடும், குழந்தை பாக்கியம் நல்லபடியா கிடைச்சிரும். சில பேர் மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் மறுமணம் நல்லபடியா இருந்துடும். கணவன் மனைவி உறவு இவ்வளவு நாள் பிரச்சனையில இருந்தது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலகட்டம், இந்த சனிப்பயிற்சி காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமான சாதகமான காலகட்டம்னு ஆணித்தனமா நான் சொல்வேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, என்ன அப்படின்னா,
நவக்கிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமைக்கு எள்ளு விளக்கு ஏத்துங்க. முடிஞ்சது அப்படின்னா அதே நவக்கிரக சன்னதியில இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எள்ளு விளக்கு போட்டு, சுக்கிரனுக்கு எள்ளு விளக்கு போட வேண்டாம், சனிக்கு எள்ளு விளக்கு போட்டுன்னு வாங்கோ. சுக்கிரனுக்கு வந்து ஆர்டினரியா விளக்கு ஏத்துங்கோ. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சுக்கிரனோட சேர்ந்து சனி கொடுக்கக்கூடிய யோகம் தான் இந்த சனி பெயர்ச்சி 2025க்கு உண்டான இந்த காலகட்டம்ங்கிறது. அப்படிங்கும்போது துலாம் ராசி நேயர்களும் ரிஷபராசி நேயர்களும் ஏற்கனவே சுக்கிரனோட அனுகிரகம் உள்ளவர்கள். ஏன்னா சுக்கிரனோட வீட்டுல தான் அவ இருக்கா. அந்த வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் தான். ஓகேங்களா? அப்படிங்கும் போது ரிஷபத்துக்கும் சுக்கிரன் அதிபதி, துலாமுக்கும் சுக்கிரன் அதிபதி. அப்படிங்கும் போது அந்த 2 ராசி நேயர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி 2025ங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம். சார் மேல வந்து உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்தை பத்தி இன்னும் வந்து டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணுமா, அதுல உண்டான தோஷ பரிகாரங்கள் என்ன, அந்த தோஷங்கள் என்ன, அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, அப்புறம் நீங்க இப்ப என்ன தசாபுக்தியில இருக்கீங்க, உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை, இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பதிவுல பாத்தீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கும், 9884277263. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. சப்போஸ் நான் போனை எடுக்கல அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல முறையில நான் பார்த்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே நான் நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ங்கிறது உங்களுக்கு ரிமார்க்கபிள் பீரியட், ரொம்ப சாதகமான காலகட்டம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதோட நின்றுடாதீங்க. முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், அன்னோன் பர்சன், எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க வந்து தயவு செய்து வந்து அவங்களுக்கு மொபைலுக்கும் நீங்க அனுப்புங்க. ஏன்னா நீங்க அடையக்கூடிய அந்த நல்ல பலன், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களும் தெரிஞ்சுக்கக்கூடியன்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் நேயர்களே. கவலைப்படாதீங்க. இந்த 2025 இந்த சனி பயிற்சிங்கிறது துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான காலகட்டம் தான். நன்றி நேயர்களே, வணக்கம்.